முருக பக்தர்களை மிரட்ட பார்த்தால் அமைச்சர் ரகுபதி இருக்கும் இடம் அவருக்கே தெரியாமல் போகும் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், உயர்நீதிமன்ற அனுமதியுடன் போராடிய முருக பக்தர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என ரகுபதி மிரட்டுவதாக கூறினார். மேலும் அமைச்சர்களை எப்படி அடக்குவது என்று தங்களுக்கும் தெரியும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டிருக்கிற திமுக காரங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்க எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவரி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பஸ் உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தமிழகத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனையை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமா சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதையெல்லாம் பார்த்து நீங்க கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில இந்து பக்தர்கள் வந்தா, முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன்.